என்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். சாமர்த்தியசாலியாக திகழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விளக்காம சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க. அங்கே ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே சுயமரியாதை இல்லை, கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கட்டும், சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆத்மார்த்தமான பணிகளை செய்யக்கூடியவங்க. மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆள் கிடையாது. வெளிப்படையாக பேசிடுவாங்க. மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். தன்னை நம்பி வந்தவங்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டாங்க. எந்த ஒரு பொருளாகட்டும், ஒரு வேலையாகட்டும், அதை எப்படி உபயோகரமாக மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். யாருடைய மனதையுமே அதிகம் புண்படுத்த மாட்டாங்க. எல்லாத்தையுமே மேலோட்டமாக பார்க்காம மன ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. கொடுக்கும் மனப்பான்மை அதிகமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கிள்ளி தான் கொடுப்பாங்க, அள்ளி கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்க. எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதை எப்படி நம்ம லாபகரமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி குடும்பத்தின் மீது அதிகம் அன்பு காட்டக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இவங்க உதவி செய்வாங்க. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக எடுத்துரைக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னே இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். உனக்கு புரியலையா 100 டைம் சொல்லி கொடுத்தாவது அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. மண்டையில் 2 கொட்டி கூட புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அருமையாக பொருந்தும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுனா வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்து உங்களுக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுறார். பொதுவாகவே எங்கிருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் இந்த ராசியை பார்வையிடுகிறாரோ அந்த ராசிக்கு நிறைய நன்மைகள், நிறைய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு குருவோடைய ராசியை பார்வையிடும்போது நிறைய சாதகமான அமைப்பு, நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். கேது 11ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். 5ல் சுக்கிரன் இருப்பதனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடன் சுமை கொஞ்சம் குறையும். குடும்ப சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் அது ஓரளவுக்கு பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். தொழிலில், வியாபாரத்தில், கல்வியில் இதில் எல்லாமே நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு லாபகரமாக நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் துறையை சார்ந்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்து நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராத நல்ல செய்தி உங்களை தேடி வரும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்தில் ஒரு விஐபியை இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் சந்திப்பீங்க. அவங்க மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய நன்மைகளும் உங்களை தேடி வர இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனியும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். உடல் உபாதைகள் ஏற்படும்.
இது நான் வரைக்கும் அந்த உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் முடிகிற இந்த நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேரம் எங்கேயாவது பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். இந்த டைம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அஷ்டமத்தில் செவ்வாய் என்பதனால வார்த்தையை அளவோடு பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விவகாரங்கள் போலீஸ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியன் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதிய நண்பர்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு உணவக தொழில் அதே மாதிரி ஏதாவது புதிதாக ஒரு சின்ன சின்ன முயற்சி இந்த டைம் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பேச்சு சாதுர்த்தியம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். உணவு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது வெய்ய காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்காங்க. புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். மேலதிகாரியோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். சூதாட்டம் லாட்ரி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா கூட இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். திடீர்னு பார்த்திங்கன்னா நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலையும் அமைந்துடும். கவனமாக இருங்க. நேர்மறையான விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். விவசாய தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தேங்காய் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி, நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். வீண் கவலை படிப்படியாக குறையும். மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா, அந்த குழப்பமெல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். உதாரித்தனமாக செலவு செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்குவீங்க. பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆடம்பரமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அல்லது ஆடம்பரமாக ஏதாவது இந்த டைம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அதிக ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆன்மீக பெரியவங்களை இந்த டைமு சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அமைதி உள்ள நபராக நீங்கள் இனி வர போகிறீங்க. அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த டைமு கிடைக்கும். கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் வரும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே கூட ஓரளவுக்கு ஒற்றுமை இருந்தாலும் இந்த டைமு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏப்ரல் 5, 6, 7 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். புதிய காரியங்கள் எதுலேயுமே ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவோடைய பார்வை ராசியில் கிடைப்பதனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையில் இருந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறையும். வியாபாரத்தில் தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபராக இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. ஓரளவுக்கு வியாபாரத்துலலாம் லாபம் கிடைக்கும். அதே பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன இன்னல்கள் இதனால் வரையில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால லாபம் கேதுவும் இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். லாபகுரு லாபகேதுலாம் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை வழங்குவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணினாலும் எவ்வளோ பெரிய தொழில் தொடங்கினாலும் அதில் ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பாங்க. வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் தொழிலில் இருந்த நெருக்கடிகளும் குறையும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் கூட ஒரு புதிய ஒப்பந்தம் போடுவீங்க. அதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமையில் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.